ஊறுகாய் விற்பனையாளர். ஒரு கிராமத்துல கருணா என்ற வயசான அம்மா இருந்தாங்க. அவங்க வீட்லயே நிறைய விதமான ஊறுகாவை செஞ்சு வச்சு அத வீட்ல இருந்தபடியே விற்பனை செஞ்சாங்க. அவங்க நல்ல மனசோட உதவும் சுபாவத்தோட இருந்தாங்க. கிராமத்துல வேற எந்த ஊறுகாய் கடையும் இல்ல. கொஞ்ச நாட்களையே அவளோட வியாபாரம் வெற்றிகரமா போய் அவ வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கடையை ஆரம்பிச்சு அங்கிருந்து ஊறுகாய விற்பனை செஞ்சாங்க. அவங்க வழக்கம் போல ஊறுகாய விற்பனை செய்யும் போது ஒரு நாள் விக்னேஷ் என்கிற ஒருத்தர் அவங்களோட கடைக்கு வந்தான். ஒரு பாட்டில் ஊறுகாயோட விலை என்னம்மா? ஒரு பாட்டில் ஊறுகாய் 25 ரூபாய் மகனே. ஓ சரி, அப்போ எனக்கு ஒரு பாட்டில் தக்காளி ஊறுகாய் கொடுங்கம்மா. கருணா தக்காளி ஊறுகாய அவகிட்ட கொடுத்தாங்க. விக்னேஷ் 50 ரூபாய் கொடுத்தான். அவங்க 50 ரூபாய் எடுத்து பையில போட்டுட்டு 25 ரூபாய் திரும்ப கொடுத்தாங்க. இந்த சமயத்துல பணப்பை முழுக்க பணம் இருக்கிறத பார்த்தான். அந்த பணம் பையில நிறைய பணம் இருக்க மாதிரி இருக்கு. நான் எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து அந்த பைய எடுக்கணும். ஆனா எப்படி பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவ தாகமா இருக்கிறத சொல்லி வயசான அம்மா கிட்ட குடிக்க தண்ணி கேட்டான். அந்த வயசான அம்மா பணப்பைய அங்கேயே போட்டுட்டு தண்ணி எடுக்க போனாங்க. அவங்க வரத்துக்கு முன்னாடி நான் அந்த பைய எடுக்கணும். அப்போ விக்னேஷ் பைய எடுக்க முயற்சி செய்த போது அதே சமயத்துல வயசான அம்மாவும் திரும்ப வந்துட்டாங்க. இது என்னோட பணப்பை, நீ ஏன் எடுக்க முயற்சி செய்யற? இது என்னோட பணப்பை, நீங்க ஏன் பெருமையா உங்களோடதுன்னு சொல்றீங்க? நான் இந்த பையில இருந்து தானே உங்களுக்கு பணம் கொடுத்தேன். கொஞ்ச நேரத்துக்கு 2 பேரும் விவாதம் பண்ணிக்கிட்டே மாத்தி மாத்தி கத்துக்கிட்டே இருந்தாங்க. விக்னேஷ் தப்பு பண்ணது மட்டும் இல்லாம அந்த வயசான அம்மாவை நியாயம் கேட்க பஞ்சாயத்து தலைவர் கிட்ட அது யாரோட பையனு கேட்க கூட்டிட்டு போக முடிவு செஞ்சாரு. இப்போ நான் இது ஏன் பணம் தான்னு பஞ்சாயத்துல இருக்க எல்லார் முன்னாடியும் நிரூபிக்கணுமா? அவ பார்க்க சின்ன பையனா இருக்கான். அவ பஞ்சாயத்துல எல்லார் முன்னாடியும் நிக்க வச்சு பழி ஏத்துக்கிறது ஒரு நல்ல முறையே இல்ல. ஒரு நாள் அவனே தான் தப்ப உணர்வான். அந்த வயசான அம்மா நல்ல மனசும் இரக்க குணமும் கொண்டவங்க. அதனால இந்த சம்பவம் விக்னேஷ பாதிக்கும்னு நினைச்சு பேசாமலே இருந்தாங்க. இது உன்னோட பணப்பைன்னு நீ நினைச்சா தயவு செஞ்சு எடுத்துக்கோ, நமக்குள்ள சண்டை போட்டுக்க வேண்டாம். வயசான அம்மா இத சொன்னதும் விக்னேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டு கடைய விட்டு கிளம்பிட்டான். அவ வீட்டுக்கு போனதும் விக்னேஷ் பணப்பைய திறந்து பணத்தை எண்ண ஆரம்பிச்சான். நான் நினைக்கிறேன் அந்த அம்மா ஊறுகாய வித்து நல்ல பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு. அதனாலதான் இந்த பணம் என்னோடதுன்னு சொன்னா எடுத்துக்கோன்னு சொன்னாங்க போல. நானும் அவங்கள போல ஊறுகாய சுவையா செஞ்சு வைக்க போறேன். அப்புறம் மக்கள் என்கிட்ட இருந்து ஊறுகாய் வாங்குவாங்க. அந்த அம்மா கிட்ட இருந்து திருடின பணம் இல்லாம அவனும் கொஞ்சம் பணத்தை சேர்த்தான். ஊறுகாய் போட தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி அவனே ஊறுகாய செய்ய ஆரம்பிச்சான். அப்புறம் அந்த அம்மா கடைக்கு முன்னாடியே அவ ஒரு கடைய திறந்து மக்களுக்கு ஊறுகாய் விற்க தொடங்கினான். ஊறுகாய் வாங்குங்கம்மா, தக்காளி ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், வாங்க எடுத்துக்கோங்கம்மா. இந்த மாதிரி கத்தி கத்தி விக்னேஷ் ஊறுகாய வித்தான். தான் கிட்ட இருந்த பணம் திருடின மனுஷன் இப்போ அவங்களுக்கு எதிர்பக்கமா ஒரு வியாபாரத்தை தொடங்கி இருக்கிறத பார்த்தாங்க கருணா. அவங்களுக்கு வயசானதுனால அவங்களால எதுவும் பேச முடியல. என்னதான் அவங்களால சத்தம் போட்டு ஊறுகாய விற்க முடியலனாலும் அவங்க கிட்ட வழக்கமா வாங்குற எல்லாரும் தொடர்ந்து வாங்கினாங்க. விக்னேஷ் வியாபாரத்துக்கு புதுசு என்பதனால நிறைய பேர் அவகிட்ட வாங்க விரும்பல. அவ ஊறுகாய் பாட்டில் எல்லாமே கடையிலேயே இருந்துச்சு. அப்புறம் சில நாட்கள் போனதும்
அவனோட ஊறுகாய் விக்காம போனதுனால கெட்டு போக தொடங்கிச்சு. அது விக்னேஷ ரொம்ப வருத்தப்பட வச்சுது. ஐயோ கடவுளே, நான் செஞ்ச எல்லா ஊறுகாயும் கெட்டு போகுது. இந்த கெட்டு போன ஊறுகாயை வச்சு நான் என்ன பண்றது? இப்படியே பல நாட்கள் போச்சு. அவகிட்ட இருந்த எல்லா பணமும் தீர்ந்து போச்சு. அவகிட்ட சாப்பிட கூட இப்போ காசு இல்ல. ராத்திரியும் பகலும் அதே கடையில தான் இருந்தா. அவன் ஊறுகாய மாத்த கூட இல்ல. அதுக்கு பதில் கவலையா கடையிலேயே நாள் முழுக்க உட்கார்ந்திருந்தான். அவ கடைக்கு எதிர்பக்கம் இருந்த வயசான அம்மா இத எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. விக்னேஷ் ஊறுகாய் கூட மாத்தல. நாள் முழுக்க கடைக்குள்ளேயே உட்கார்ந்து கவலையா இருக்கான். அவனுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு அந்த வயசான அம்மா கடைக்கிட்ட போனாங்க. விக்னேஷ் அந்த அம்மா வந்தது கூட கவனிக்காம சோகமாவே இருந்தான். விக்னேஷ், விக்னேஷ்! திடீர்னு அந்த அம்மாவோட சத்தத்தை கேட்டு விக்னேஷ் தெளிவுக்கு வந்தான். நீ ஏன் கடையில ஊறுகாய மாத்த மாட்டேங்கிற? ஏன் சோகமா இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? அவங்க கேட்டதும் அவன் நடந்ததை எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னான். கவலைப்படாத விக்னேஷ், இந்த முறை நான் சொல்ற மாதிரி ஊறுகாய தயார் செய். அதுக்கு தேவையான பணத்தையும் நான் தரேன். உன்னோட வியாபாரம் நல்ல நிலைமைக்கு வந்ததும் நீ ஏன் பணத்தை திருப்பி கொடுத்துடு. அந்த சோகமான மனுஷன் இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு சொன்னாரா, நான் உங்க பணத்தை திருடின போது நீங்க எதுவும் சொல்லல. இப்ப கூட உங்க கடைக்கு எதிர்பக்கம் கடைய போட்டு ஊறுகாய விக்கிறேன். ஆனா உங்களுக்கு என் மேல கோபமே இல்லையா? என்னுடைய கஷ்டத்தை கேட்டு எனக்கு உதவி கூட செய்றீங்க. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. உங்க பணத்தை திருடினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நான் திரும்ப இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த மனுஷன் சொல்லி அவங்க சொன்னது போலவே ஊறுகாய செஞ்சு திரும்பவும் விற்க தொடங்கினான். இப்போ அவனோட ஊறுகாயும் ரொம்ப நாள் வந்து சுவையாவும் இருந்துச்சு. அவனுக்கு நிறைய மக்கள் வந்தாங்க. அவன் இப்போ அந்த வயசான அம்மா கிட்ட இருந்து வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டு அவ திருடின பணத்தையும் கொடுத்துட்டான். விக்னேஷ், இப்பல இருந்து எந்த தப்பான காரியத்தையும் செய்யாத. நல்ல மனசோட உன்னோட வியாபாரத்தை தொடர்ந்து செய். அம்மா, உங்களோட இரக்க குணத்தாலும் நல்ல மனசாலும் தான் நான் இன்னைக்கு நல்ல வியாபாரம் செய்றேன். இப்பல இருந்து உங்களுக்கு ஊறுகாய் செய்ய உதவுறேன். கிராமத்துல இருக்கிறவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்க முயற்சி பண்றேன். நீங்க இதுக்கு முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. விக்னேஷ் அவனோட தப்புல இருந்து ஒரு பாடம் கத்துக்கிட்டதுனால அந்த வயசான அம்மா அவ சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. விக்னேஷும் அவங்க கூட சேர்ந்து ஊறுகாய் வித்ததுனால அவங்க செய்யற ஊறுகாய் அந்த கிராமத்துல மட்டும் இல்ல, சுத்தி இருக்க எல்லா கிராமத்திலயும் புகழ் பெற்றுச்சு. இது அவங்களுக்கு நிறைய லாபத்தை கொண்டு வந்துச்சு. அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க.